அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, திருவண்ணாமலை தலத்தில் கார்த்திகை மகா தீபம் ஏற்றப்பட்ட பிறகு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி கிரிவலத்தில் பார்த்தீங்கன்னா முக தரிசனம் அளித்த நந்தி பகவான் பற்றி ஆலயத்தில் இருக்கக்கூடிய நந்தி பகவானுடைய சிறப்பு என்னன்னு தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான தீர்வை பெறுவதற்கு வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா திருக்கார்த்திகை தீபம் புதன்கிழமை மகா கோலாகலத்தோடு சிறப்பாக மலை உச்சியில் ஏற்றப்பட்டிருக்குங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த தீபம் எரிந்து கொண்டு இருக்க நிலையில் கார்த்திகை பௌர்ணமி தினத்தில் பார்த்தீங்கன்னா கிரிவலம் செல்லக்கூடிய பக்தர்களுக்கு மலையில் ஒரு அழகான நந்தி வடிவம் தோன்றியதை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்குறோம். இது மலை நந்தின்னு கூட சொல்கிறாங்க. கிரிவல பாதையில் நிறைய சிலை நந்திகளும் இருக்குதுங்க. கிரிவல தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் பகுதியில் மலை ஒன்று உங்களுக்கு தெரியும். பின்னர் அந்த பாதையில் வெவ்வேறு இடங்களில் 2-3ஆக தெரியுமாங்க. நிறைவாக கிரிவலத்தை பூர்த்தி செய்யக்கூடிய நேரத்தில் 5ஆக தெரியும்னு சொல்லுவாங்க. உதாரணமாக கௌதம் ஆசிரமம் எதிரே இருக்கக்கூடிய மலையில் 3 பிரிவுகளாக தெரியும். பக்தர்கள் இதனை திரிமூர்த்தி தரிசனம்னு சொல்லுவாங்க. அடுத்தபடியாக கிரிவல பருவங்களுடைய விழுந்து கும்பிடக்கூடிய நிகழ்வும் இருக்குது. அதே போல் நீருதி லிங்கத்திற்கு சற்று தொலைவில் பார்த்தீங்கன்னா நந்திமுக தரிசனத்தை நீங்கள் பார்க்கலாம். இங்கே அறிவிப்பு பலகை இருக்கக்கூடிய குறிப்பிட்ட இடத்துல நின்று கவனித்தீங்கன்னா மலையே ஒரு அழகான நந்தி வடிவமாக நீங்கள் தரிசிக்கலாங்க. அதே போல் மலை நந்தினா கிரிவல பாதையில் நிறைய சிலை நந்திகளும் இங்கே இருக்கு. அஷ்டலிங்கங்கள் சூரிய சந்திர லிங்கங்களுக்கு எதிரே நந்திகளை தவிர மலையே சிவம் என்பதால் அதனை பார்த்தபடியே இங்கே பார்த்தீங்கன்னா நந்தி பகவான் காட்சியளிப்பார். திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையார் கோவிலில் பார்த்தீங்கன்னா நந்தி வலது காலை மடக்கி இடது காலை முன்வைத்து உட்கார்ந்து இருப்பதற்கு பின்னால் ஒரு கதை இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. சிவன் கோவில்களில் அனைத்து நந்திகளும் இடது காலை மடக்கி வலது காலை முன்வைத்து அமர்ந்திருக்கும். ஆனால் திருவண்ணாமலை தளத்தில் பார்த்தீங்கன்னா மட்டும் பெரிய நந்தி வலது காலை மடக்கி இடது காலை முன்வைத்து அமர்ந்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இதற்கு காரணம் என்னன்னு இப்போது நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. திருவண்ணாமலை வாசிகள் எத்தனை பேருக்கு தெரியுன்னு இது தெரியல. திருக்கார்த்திகை தீபம் ஏற்றி இந்த நேரத்தில் கிரிவலம் செல்லக்கூடிய நபர்கள் நிச்சயம் தெரிந்துக்கக்கூடிய ஒரு பதிவு தாங்க இது. முகலாயர் காலத்தில் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையார் கோவிலுக்கு பேராபத்து வந்திருக்கு. அதனை அண்ணாமலையாரே தன் பக்தனான வீரகேய முனிவரின் வாயிலாக எதிர்கொண்டிருக்காரு. பின்னர் பார்த்தீங்கன்னா முகலாய காலத்தில் திருவண்ணாமலை வந்த முகலாய அரசன் ஒருவன் கோவிலை சிதைக்க எண்ணிருக்கான். அப்போது கோவில் அருகில் 5 சிவபக்தர்கள் ஒரே காளை மாட்டினை வழிபட்டு அதனை பல்லக்கில் சுமந்து சென்றிருக்காங்களா. முகலாய அரசர் என்ன செய்தார்னா, நாங்கள் வெட்டி சாப்பிடும் காளைகளை நீங்கள் தலையில் வைத்து வணங்குவது ஏன்னு கேட்டாரா. அதற்கு அந்த 5 பார்த்தீங்கன்னா, இந்த காளை என் இறைவன் சிவபெருமானினுடைய வாகனம், அவரே சுமப்பவரை நாங்கள் சுமப்பது எங்களுடைய பாக்கியன்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு அரசனுமே பார்த்தீங்கன்னா, உன் சிவன் இந்த அண்ணாமலையாரில் உண்மையிலேயே சக்தி உடையவராக இருந்தா நான் இந்த மாண்டை 2ஆக வெட்டுறேன், சேர்த்து வைத்து உயிர் கொடுக்க சொல்லுன்னு வெட்டி இருக்கான். பிறகு உடனே பதறிய 5 பார்த்தீங்கன்னா அண்ணாமலையாரிடம் முறையிட அண்ணாமலையாரே அசிரியாய் வடக்கே ஆத்ம பக்தன் ஒருவன் நமச்சிவாயன ஜெபித்து கொண்டே இருந்தான். இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா அவனை தேடி அங்கு அழைத்து வந்தாங்க. உடனே வடக்கே அந்த ஆத்ம பக்தனை தேடி சென்ற அந்த 5 நமச்சிவாய மந்திர சத்தத்தை கேட்டு அந்த இடம் சென்றபோது 15 வயதுடைய பாலகனை பார்த்துருக்காங்க. 5 இச்சிறு பாலகன் பக்தன்னு ஏளனம் செய்த போது அருகே அங்கிருந்த புலி ஒன்று 5 தாக்க முற்பட்டிருக்கு. அச்சிறு பாலகன் நமச்சிவாய மந்திரம் சொல்லி புலியை வென்று அவங்களை காப்பாற்றியிருக்கான். 5 நடந்ததை சொல்லி அச்சிறு பாலகனை அழைத்து சென்றிருக்காங்க. பிறகு பார்த்தீங்கன்னா அண்ணாமலையார் கோவிலுக்கு 5 வந்தடைந்த அந்த பாலகன் அரசனை கண்டு தன் அந்த மாட்டின் 2 துண்டுகளை இணைத்து உயிர் கொடுப்பதாகவும் சொல்லியிருக்கான். உடனே அண்ணாமலையார் மூலஸ்தானம் சென்றுட்டு நமச்சிவாய மந்திரம் சொல்லி அந்த மாட்டினை இணைத்து உயிர் பெற செய்திருக்காரு. அதே நம்ப மறுத்த முகலாய அரசனுமே பார்த்தீங்கன்னா, நீ ஏதோ சித்து வேலை செய்கிறாயின்னு என கூறி நம்ப மறுத்திருக்காரு. சரி, உனக்கு மற்றொரு வாய்ப்பு தானே, இதில் நீ வென்றா நான் இந்த கோவிலை ஒன்றும் செய்ய மாட்டேன், நான் இடித்து விட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு.
அதற்கு சளைக்காத அச்சிறுவ பாலகன் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையார் மேல் வைத்த நம்பிக்கையால் போட்டிக்கு சம்மதித்திருக்கான். பிறகு பார்த்தீங்கன்னா அந்த அரசனுமே தற்போது ஒரு தட்டு நிறைய மாமிசத்தை அண்ணாமலையாருக்கு படையுங்க. அவருக்கு சக்தி இருந்தால் அந்த மாமிசத்தை பூவாக மாற்றட்டும்னு சொல்லலாம். அவன் ஆணைப்படி வீரர்கள் பார்த்தீங்கன்னா மாமிசத்தை படைக்க முற்பட்டிருக்காங்க. அண்ணாமலையார் அருகே மாமிசத்தை வைத்து மாமிச பூக்களால் மாறினா அதில் பல ரக பூக்களும் தட்டு முழுவதும் நிரம்பி விளைந்திருக்கு. இதனை கண்ட ஐவருமே பாலகனும் நமச்சிவாயா அண்ணாமலையாருக்கு அரோகரான போற்றி பேரானந்தமும் அடைந்திருக்காங்களா. இதனை நம்பாத அந்த அரசனுமே கடைசியாக ஒரு போட்டியை அறிவித்திருக்கான். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலையார் கோவிலில் பெரிய நந்தியை பார்த்து இந்த உயிரில்லாத அந்த சிலைக்கு உயிர் கொடுத்து காலை மாற்றமடித்து வைத்து உட்கார வைத்துட்டா நான் உங்கள் அண்ணாமலையார் கோவிலை வணங்கிட்டு சிதைக்கும் முயற்சியை கொள்ளை அடித்த நகையுமே அண்ணாமலையாரிடமே ஒப்படைத்து விட்டு செல்வேன்னு சொல்லியிருக்கான். உடனே பார்த்தீங்கன்னா நமச்சிவாய மந்திரம் சொல்லி அந்த பாலகனுமே ஐவரும் அண்ணாமலையாருடைய பெரிய நந்திக்கு உயிர் தருமாறு கேட்டிருக்கான். கருணை கடலான அண்ணாமலையாரும் பார்த்தீங்கன்னா உடனே பெரிய நந்திக்கு உயிர் கொடுத்து வலக்காலை மடக்கி இடுகாலை முன்வைத்து அருமாறு உத்தரவிட்டாரா. பின்பு அன்று முதல் அண்ணாமலையார் கோவிலில் பெரிய நந்தி மட்டும் வலது காலை மடித்து இடது காலை முன்வைத்து அண்ணாமலையாரை வணங்கியே நிற்குதுங்க. அரசனும் அண்ணாமலையானை வணங்கிட்டு அனைத்தும் ஒப்படைத்துட்டு சென்றுட்டான். அன்று அங்கு வந்த பாலகன் தான் இந்த வீராகிய முனிவர்னு அழைக்கிறாங்க. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா திருக்கார்த்திகை தீபத்துக்கு பிறகு தாங்க கார்த்திகை பௌர்ணமி தினம் வந்திருக்கு. டிசம்பர் 4ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 7:37 தொடங்கி அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை 3:40 வரை முழு நிலவு இருக்கு. இந்த நேரத்தில் கிரிவலம் செல்வது அளவில்லாத பலன்களை தருங்க. திருவண்ணாமலையில் அண்ணாச்சி கோவிலில் பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் பார்த்தீங்கன்னா பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் சென்று வழிபடக்கூடிய ஒரு தலமாக இருக்கு. ஆலய அருணாச்சலேஸ்வரரையும் உண்ணாமலை அம்பிகையும் தரிசிப்பது எவ்வளவு சிறப்பானதோ ஆனந்தத்தை தரவல்லதோ அதே அளவு இறைவனை மனதள நினைத்து கொண்டு இந்த மலையை கிரிவலம் வருவதால் உங்களுடைய உடலும் உள்ளமும் நலம் பெறுங்க. கிரிவலம் செல்ல அனைத்து நாட்களும் சிறப்பாக அமையும். ஆனால் ஒவ்வொரு மாதமும் அமையக்கூடிய பௌர்ணமியில கிரிவலம் செல்வது அதிகமான பலனை பெற்று தருங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கார்த்திகை பௌர்ணமி நாளில் தான் சிவபெருமான் ஜோதி வடிவத்தில் காட்சியளித்த நாளாகவும் சொல்லப்படுது. அதே மட்டும் இல்லை, சிவபெருமான் பார்த்தீங்கன்னா அர்த்தநாரீஸ்வரராக பார்வதிக்கு தனது இடப்பாகத்தை அளித்ததும் இந்த நாள் மட்டும்தாங்க. திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா கிரிவல பாதையினுடைய சுற்றளவு 14 கிலோமீட்டர் உள்ளிருக்கு. இந்த கிரிவலம் பார்த்தீங்கன்னா செல்லும் வழியில் இருக்கக்கூடிய அஷ்டலிங்கங்களை தரிசிப்பது சிறப்பான பலனை தருங்க. இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நீருதிலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசானிய லிங்கங்கன்னு 8 லிங்கங்களை வழிபடுவது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைக்கும் தீர்வாக அமையும். மொத்தம் 14 கிலோமீட்டர் சுற்றமுள்ள கம்பீரமாக காட்சி தரக்கூடிய அண்ணாமலையை சுற்றி எக்கோள வடிவில் 8 சிவலிங்கங்கள் அமைந்திருக்கு. மேலும் ஒவ்வொரு லிங்கத்திற்கு ஒரு சிறப்பம்சம் இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, வழியில் ஆதி அண்ணாமலை, நேர அண்ணாமலை, சந்திர சூரிய லிங்கங்கள், 16 விநாயகர் கோவில், 7 முருகன் கோவில், ஆதி காமாட்சி அம்மன் மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா 99 கோவில்களை கொண்ட தெய்வீக கிரிவல பாதையை வழிபடுவது சிறப்பான பலனை தருங்க. கிரிவல பாதையில் பார்த்தீங்கன்னா சேஷாஸ்திரி சுவாமிகள், ரமண மகரிஷி, யோகி ராம் சூரத்குமார் ஆசிரமங்களும் இருக்குது. அங்கு பக்தர்கள் அவரவரது தேவைக்கு வசதிக்கு ஏற்ப முன்பதிவு செய்து கொண்டு அறைகளை எடுத்துப்பாங்க. அதே போல் நிறைமாத கர்ப்பிணி பெண் எப்படி ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போது தன் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையை மட்டும் நினைத்து கொண்டு செல்வாளோ அதே போல் கிரிவல செல்லும் போது சிவபெருமானை மட்டும் நினைத்து கொண்டு அவருடைய திருப்பெயரை உச்சரித்து கொண்டு பக்தியோடு தாங்க நடந்து செல்லணும். கிரிவல செல்லும்போது எறும்பு புற்றுகளுக்கு நீங்கள் அன்னமிட்டாலோ இல்லைனா இனிப்பு வாங்கி வைத்தாலோ பெரு புண்ணியம் உங்களுக்கு வந்து சேரும். எத்தனாயிரம் எறும்புகள் உண்ணதோ அத்தனாயிரம் உயிர்களுக்கு உணவிட்ட புண்ணிய பலன் உண்டுங்க. இந்த ஆண்டு திருக்கார்த்திகை தீபம் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அமைந்திருக்கு. இந்த நாளில் கிரிவலம் செல்வதால் பார்த்தீங்கன்னா செல்வ வளம் பெருகும், குரு அருள் கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, 21 தலைமுறைக்கு பார்த்தீங்கன்னா செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கிடும். பித்ருகளுக்கு செய்ய மறந்த தோஷம் பார்த்தீங்கன்னா இருந்தால் அதுவும் நீங்கிடுங்க. இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் தோன்றிய நந்தியினுடைய முக தரிசனத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.